ஹாய் ஹலோ வணக்கம். நல்ல பாயா டேஸ்ட்டில் எனக்கு ஒரு ஹரியாலி முட்டை செய்யலாமா? அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுக்குவோம். சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதை சேர்த்துக்குவோம். காரத்துக்காக நான் ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அது போட்டுக்கலாம். 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6 7 முந்திரி பருப்பு. இதை நல்லா எண்ணெயில் பெரட்டிட்டு ஒரு டிரான்ஸ்பெரண்ட் கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்குவோம். இப்போ இது கூட ஒரு கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கீரை சேர்த்துக்கலாம். அதை விட கொஞ்சம் புதினா இலைகள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் தயிரில் போட்டு அரைச்சிக்கலாம். 1/2 கப் எடுத்திருக்கேன், ஒரு பாதி கப் தயிர் இதில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 4 முட்டை வேக வச்சுருக்கேன், அதை கத்தி வச்சு இந்த மாதிரி சுற்றி வர ஒரு கோடுகள் போட்டு எடுத்து வச்சுக்குவோம். மறுபடியும் அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுக்குவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காயட்டும். அதில் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய். நல்லா வாசம் வரும் வரைக்கும் அந்த எண்ணெயில் பரட்டி கொடுப்போம். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பெரண்டு வந்த உடனே அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் இங்கே நான் வெறும் கலருக்காக மட்டும்தான் சேர்க்குறேன். இப்போ இதையும் நல்ல எண்ணெயில் பெரட்டி கொடுத்துருவோம். நல்லா பெரண்டதுக்கப்புறம் நம்ம மிச்சம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தயிரை சேர்த்துக்கலாம். அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துப்போம். நல்லா கலந்து கொடுத்துடலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கு கிரேவிக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே சேர்த்துக்கிறேன். நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா நம்ம மசாலா, அதை இதில் சேர்த்துப்போம். நல்லா கிளறி கொடுப்போம். அடுப்பு மிதமான தீயில் இருக்கட்டும். முந்திரி பருப்பு இருக்கிறதுனால அடி பிடிக்க பார்க்கும். மிக்ஸியும் கழுவி அந்த தண்ணியும் இதில் நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். நல்லா பாருங்கள், இங்கேயும் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்ச முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம தகன ஹரியாலி முட்டை ரெடி ஆயிரும். ஒரு 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம ஹரியாலி முட்டையை இறக்கிட வேண்டியதான். பாருங்கள், எக்ஸலண்ட்டாக வாசமாக நம்ம ஹரியாலி முட்டை ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்தோடையும் ஃபென்டாஸ்டிக் காம்பினேஷன். அவசியம் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.